பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை நிகரானுடைய செய்தியாளர் அங்குபாபு விவரம் என்ன? பழனியில் வரலாற்றிலே இல்லாத அளவு இந்த முறை தைப்பூசத்துக்கு பக்தர்கள் கூட்டம் குவிந்துள்ளது. சாதாரணமாக தைப்பூசத்தின் போது சுமார் 3 கோடி பக்தர்கள் 3 லட்சம் பக்தர்கள் வரும் நிலையில் இன்று மட்டுமே சுமார் 5 லட்சம் பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். இதனால் பழனியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் நகருக்கு வெளியே நிறுத்தப்பட்டாலும் ஏராளமான இலகுரக வாகனங்கள் பலவும் நகருக்குள் வந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல பக்தர்கள் நிற்கும் தரிசன வரிசையிலும் பலரும் மயக்கமடைந்துள்ளனர். காவலர்கள் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி கொடுத்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வருகின்றனர். இந்த கூட்டம் இந்த மாலை இருக்கும் என தெரிய வருகிறது. பக்தர்களின் கூட்டத்துக்கு ஏற்ற மருத்துவ வசதிகளும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கிரிவீதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி அங்குபாபு. அடுத்ததாக தைப்பூசம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் உள்ளது. விவரங்களை நிகரானுடைய செய்தியாளர் சதீஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையானால பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலை தரிசனம் செய்வார்கள். இன்று தைப்பூசம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதே போன்று பௌர்ணமி, தை மாத பௌர்ணமி என்று ஒரே நாளில் மூன்றும் உள்ளதால இன்று அதிகாலை 6:13 மணிக்கு பௌர்ணமியும் தொடங்கி உள்ளதால இன்று அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே குவிந்துள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் திருவண்ணாமலை மாநகராட்சி உட்பட குவிந்துள்ளனர். அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் 5 மணி நேரம் காத்திருந்து கிட்டத்தட்ட சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போன்று மாட வீதி மற்றும் கோவில் உட்பிரகாரங்களில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அதே போல அந்த பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய அந்த வழிகளில் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல கியூ லைனில் வரக்கூடிய பக்தர்களுக்கு கோவிலில் குடி தண்ணீர் மற்றும் பிஸ்கெட் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்து தருகிறார்கள். அதே போல இந்த பௌர்ணமி இன்று காலை தொடங்கியதாலேயே திருவண்ணாமலையில் காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களை வழிபட்டும் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ். கொடைக்கானலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தலையில் தீர்த்த குடங்களை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் ஜாஃபர், இந்த நேர்த்திக்கடனுடைய சிறப்பு என்ன? நிச்சயமாக தேவபிரியன், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் முக்கிய கோவில்களில் ஒன்றாகவும் அருள்மிகு குறிஞ்சியாண்டவர் முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு குறிஞ்சியாண்டவர் முருகப்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித தீர்த்தங்களை தலையில் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். இந்த ஊர்வலமானது டிப்போ காளியம்மன் கோவிலிலிருந்து துவங்கி கோகினூர் சாலை வழியாக குறிஞ்சியாண்டவர் கோவிலை சென்றடைந்தது. மேலும் இந்த ஊர்வலத்தில் முருகப்பெருமான் தெரு வீதி உலா பக்தர்களுக்கு காட்சியில் குறிஞ்சியாண்டவர் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். குறிப்பாக முருகப்பெருமானை ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் மாலை வேளையில் பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ஜாஃபர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே தைப்பூச நாளில் முருகர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் கோபி விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த பிகேபுரம் பகுதியில் செல்வ விநாயகர் தங்க முருகன் மற்றும் அறுபடை வீடு ஆலயம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இங்கு 36 அடி உயரம் உள்ள முருகன் சிலை புதுசாக கும்பாபிஷேகம் மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த பகுதியில் உள்ள கேவிக்குப்பம், வேப்பநேரி சுற்று வட்டார சுமார் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த விழாக்களில் கலந்து கொண்டு கோ பூஜை, அக்னி பூஜை போன்ற அனைத்து வகையான பூஜைகளும் செய்து முருகனை தரிசித்து வருகின்றனர். இந்த கும்பாபிஷேகத்திற்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அந்த சிலைக்கு புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு இதனால் அப்பகுதியில் பக்தர்கள் அரோகர் என கோஷமிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து சென்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கோபி.